எனக்கு லேடி வேஷம் போட்டு புத்தர் ஒருவர் வந்த உடனே ஒரு டான்ஸு, உலகில் என்னை விட அழகி உண்டோ என் பேர் அபிராஞ்சி அப்படின்னு புத்தரை போய் மயக்கிறது. புத்தர் பாப்பா கண்ணத்தை வந்து பார்ப்பார், அபிராஞ்சி என்னுடைய இச்சையை தூண்டாதே, மோக வலையை வீசாதே அப்படின்னு. அப்படியே அப்படியே அவர் மயக்கிறது. அபிராஞ்சி நீ குஷ்டரோகியாக போவாயா? அட சண்டாலா. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அபிராஞ்சி இப்போ என்னென்னா அழகும் சௌந்தரியமும் கர்த்தருக்கு பயப்படுற ஸ்ரீ தான் புகழப்படும். இந்த உலகத்தில் அழகு மாய என்ன செய்யாது, நிலைத்திடாது. இன்றைக்கி எவ்வளோ இன்றைய அழகிகள் நாளைய கிழவிகள். யாரோ ரசிச்சிருக்காங்கயா, ரொம்ப வேதனையோடு வந்திருப்பாங்க போல. அப்போது ஸோ இந்த நாள் கிழவிகள், அந்த நாள் அழகிகள். என்ன, நான் எங்கள் கூட ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல. அந்த அம்மா பிராமின் தான். அந்த அம்மா பேர் சரோஜா கிருஷ்ணன். நல்லா அழகாக பாட்டெலாம் பாடுவாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. கடைசியில் வியாதி வந்தவொடனே பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி இவங்க தான் அவங்களாம் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டாங்க. ஒரு வியாதி மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றிடுது, ஒரு ஆக்சிடெண்ட்டு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றிடுது. இந்த ஞானி எழுதுகிறார், அழகும் சௌந்தரியம் வீண்பா, எல்லாம் வீண் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரிப்போர்ட்டில் பொறுக்க முடியாமல் அடுத்து என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கிக்கு போயிட்டார். அதிக பிரசங்கி போய் அதில் எல்லா மாயை 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 எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே பார்க்குறது எல்லாம் மாயை அப்படின்ட்டார். எல்லாம் மாயை சொல்லிவிட்டு, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் படைத்த உன் சிருஷ்டிகர் கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகள் நடாவை எல்லாம் உன்னை பூரிப்பாக்கும். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயந்து நன்மை செய், உன் மனைவி பிள்ளைகளோட கூட சந்தோஷமாக இருந்தால் காரியத்தையும் கடை தொகைப்பா அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாமல் என்ன பண்ணார், தவி போய் உன்னத பாட்டில் வந்து விழுந்தார் பாருங்க தலைவர். விழுந்து என்ன சொல்லார், நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே அப்படின்ட்டு நேசத்துக்கு வந்துட்டார் பாருங்க. அவர் தான் எனக்கு பிரியமானவர், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, உன் நேசர் உன் மேலே பிரியமாக இருக்கிற அப்படின்னு கடைசியில் எங்கே வந்து விழுந்தார்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் தேவோட அன்புகளை வந்து விழுந்துட்டார் பாருங்க. அல்லேலூயா. ஸோ இந்த 2024க்குள்ளே போகும்போது எப்படி தான் போனான், தேவ அன்பு. நான் உன் தகப்பன் அப்படின்ட்டார். நான் உன் தகப்பன், என் கூட இரு, நீ நான் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்போது இந்த சாலமோனோட வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே மாட்டினார். என்ன சொல்லி முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தோற்றுறோம், உங்களுக்கு யாரும் பசி எடுக்கலை, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வலிக்கும், பரவாயில்ல ஆர்டர் பண்ணிவிடுவோம். அப்போது எலியாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன் நான். அடுத்து அவர் தானே அவர் எலியாவில் பார்த்தீங்கன்னா அவர் வானத்தில் அக்கினி என்ன செய்தார்னா எனக்கு நான் சொல்லி பார்க்குறோம். வானத்தில் அக்கினி அறிக்கை 50 பேராக காலி பண்ணுறாரு. அந்த அகசியா ராஜாவுடைய வேலைக்காரங்களாம் முதல்ல ஒரு 50 பேர், ரெண்டாவது ஒரு 50 பேர், மூணாவது வரைஞ்சலாம், ஐயா சாமி ஏற்கனவே கொண்டு போட்ட மாதிரி கொண்டுறாதீங்க, எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், தேவனுக்கு பயந்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த எலியா கிட்ட பேசி அரண்மனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்று சொல்லியா பாகால் பெயர் இடத்துல வந்து குறி கேட்கும்படியாக போன இந்த காரியத்தை செய்தபடினால கட்டில் விட்டு இறங்காமல் நீ சாகவே சாவே அப்படின்னு செத்தார். இது எலியாவுடைய காரியங்கள். எலியாவுடைய ஒரு டாப் அந்த அந்த 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லார், நீ எழுந்துனா போன போய் அந்த கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டு அங்கே உனக்கு என்ன பண்ண போஷிக்கும்படிக்கு காகங்களுக்கு கட்டலை அங்கே போனார். ஒளிந்து கொண்டார். காகம் அவருக்கு அப்பம் கொண்டாந்துச்சு, இறைச்சி கொண்டாந்துச்சு, நல்ல காகம். அல்லேலூயா. அந்த காகம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போது நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, நம்மளும் நல்லா சாப்பிட்டு தானே இருக்கிறோம். நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம் பாருங்கள், நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஊழியம் செய்யணும், சீக்கிரமாக போய் சேர்ந்துடக்கூடாது, நல்லா இருக்கும். நீ நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது. ஆமாம். அப்போது சிலர் ரொம்ப உபவாசம் போட்டு ஒடுங்கி போய்டும். அப்படிலாம் இல்லை, தேவையான போது உபவாசம் பண்ணணும், தேவையான போது சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நல்லா எந்திரிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா ஊழியம் நல்லா. அப்போது இங்கே எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காகம் கொண்டாந்து குடிச்சு ஆற்று தண்ணி வற்றி போகிற வரைக்கும் சாப்பிட்ருக்கிறாரு. மீன் கறியை கொடுத்துச்சோ மீனை கொடுத்து நல்லா தின்றுருக்கிறார். தண்ணி வற்றினோடனே அடுத்த ஆண்டவர் ஷிப் பண்ணார் பாருங்க, நீ அடுத்து நான் சாரி பாத்துக்கு போடுங்கிறார். சாரி பாத்தில் போனால் அங்கே போஷிக்கிறதுக்கு என்ன பண்ண உனக்கு ஒரு அம்மா வச்சுருக்கிறேன். அந்த அம்மா கஞ்சிக்கு சேர்த்த அம்மா இருக்குது.
அந்த அம்மா கிட்ட போய் சிஸ்டர் உடனே சொல்லுங்கள் மிஸ்டர் அப்படின்னு. ஆமாம், என்ன மேட்ரு வேணும் வாட்ரு பாஸ்டர் நீங்கள் ரொம்ப மோசம், எங்கேயோ போய் பைபிள் படிச்சுட்டு வந்துருக்கிறீங்க, எங்கள் பைபிளில் இருக்கிறதெல்லாம் உங்கள் பைபிளில் இருக்குது அண்ணே. அப்போது அந்த மாதிரி சொல்லுது, இருக்கிறது கொஞ்சம் மாவு, அது சாப்பிட்டு செத்து போகலான்னு இருக்கிறோம், கடைசி ராபோஜனம் அதான். எனக்கு சிலர் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் வாங்க கடைசி ராபோஜனம் கொடுக்க வாங்க. நம்ம போய் கடைசி ராபோஜனம் கொடுத்தா அது ஒரு வாரத்துக்கு இருக்கும். என்ன கொடுத்து கூட போகலையே அப்படின்னு போகாது. நம்ம விசுவாசத்தின்படி அந்த மாதிரி அது இருக்குது. அப்போது இங்கே கடைசி தான் இதை சாப்பிட்டு சேர்த்து அது சொல்கிறாரு, அதில் அடைய சின்னதாக சுட்டு எனக்கு கொண்டாந்து கொடு. அப்போ பானையில் மாவும் குறையாது, எண்ணெய் விட்டு கலசத்தில் அதே மாதிரி அந்த மாதிரி செஞ்சுட்டு மாவு எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது, எண்ணெய் எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு பானையும் எண்ணெயும் கிடச்சிருந்துச்சுன்னா, எங்களுக்கு கிடச்சது செக்கினா மாவு கடை, செக்கினா எண்ணெய் கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நீயே கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஏசு அரவணைக்கிறார் மாவு கடை, ஏசு அரவணைக்கிறார் எண்ணெய் கடை. அப்போ அதுதான் சரி. அது முடிச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய மகன் இறந்து போயிடுச்சு. மகன் இறந்து போனான். இந்த அம்மா கூப்பிட்டு, என்னையா என்னோடய அக்கிரமத்தை நினைக்க போனால் இப்படி வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பி கொடுக்குறதுல எலியாவுடைய காரியங்கள் எலியா அதை கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் அந்த 18 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாப்புக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு, அங்கே சவால் விடுறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எந்த மட்டும் குந்து 2 நினைவோடு கூட நடப்பேன், கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை செய்வீங்க, பாகால் தெய்வமானா பாகாலை செய்வீங்க, இஸ்ரவேலை கலங்கப்படும் நீதான் நான் இல்லை, நீ உன் தகப்பன் வீட்டாக இருந்தா. ஒரு சவால் அங்கே நடக்குது, நமக்கு எல்லோரும் தெரியும். அவங்க பலிபடத்தை கட்டினாங்க, காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டாங்க, ஒன்றும் இறங்கலை. இவர் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 கல்லை வச்சு பலிபடத்தை ரெடி பண்ணி சுத்துற வாய்க்காலை கட்டி அது மேலே காளைகளை துண்டித்து போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வாய்க்காலெலாம் தண்ணியில் நிரப்பி, இப்போ அவர் ஜெபம், ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியக்காரன் சொல்லியும் நீர் அவனுடைய தேவனுடைய விளங்க பண்ணும்படி என்ன செய்யும், கேட்டர்லும் அப்படின்ட்டு பாருங்க. வானத்துலேருந்து அக்கினி இறங்கி எல்லாத்தையும் நக்கி போட்டதா. அடுத்து பாகால் தீர்க்கதரிசி தலையெல்லாம் வெட்டி போட்டார். எல்லா ஜனங்களும் கத்துறாங்க, கர்த்தரே தெய்வம்னு சொல்லி எல்லோரும் கர்த்தரை மையப்படுத்தினாங்க. இப்போது அந்த மலை மேலே போயிட்டு என்ன பண்ணுறாரு, மலை மேலே போயிட்டு தண்ணி குடிக்க மறந்துட்டேன்னு சோத்திரம். எங்கேயாவது இந்த உபவாசம்லாம் நடத்தும்போது அதை முடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ணால் ஜூஸ் கொடுப்போம். இது என்னன்னு தெரியல எனக்கு, இது கண்டினியூ பண்ணுறதுக்காக இல்லை முடிக்கிறதுக்காக எனக்கு தெரியும். சரி இருக்கட்டும். அப்போது எலியாவுக்கு